Good morning, students. Today we are going to learn new subject in history lesson. இன்னைக்கு நம்ம வரலாற்று பாடத்தில் ஒரு புதிய பாடத்தை பார்க்க போகிறோம். Urban changes during the British period. ஆங்கிலேயர் ஆட்சியின் போது how to develop the urban நகர்மயமாக்கலுடைய வளர்ச்சியை பற்றி நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். They are divided into 3 stages. One is ancient period, middle level and nowadays modern towns. Urbans divided into 3 stages. அந்த நகர்மயமாக்கல் என்பது 3 வகையாக பிரிக்கப்பட்டது. ஒன்று பண்டைய காலம், இடைக்காலம், நவீன காலம். இப்போ what are the urban development in old stone age people and before came to British people? ஆங்கிலேயர் ஆட்சிக்கு வருகைக்கு முன்பு நம்மளுடைய நகர்மயமாக்கம் என்பது எப்படி இருந்தது? What are the stages? We already know about and we already studied about. What are the old urbans? நகர்மயமாக்கம், you already know Harappa and Mohenjo-daro. In previous lesson we already studied about. உனக்கு தெரியும், முன் பாடத்தில் நம்ம படிச்சிருக்கோம். பண்டைய கால நாகரிகங்கள் இந்தியாவில் 2. இன் சீன நாகரிகம், மெசபடோமிய நாகரிகம், தென் அண்ட் மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, எகிப்திய நாகரிகம், கிரேக்க நாகரிகம், இதெல்லாம் 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது, உனக்கு படிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம பகுதியில் இந்தியாவில் முக்கியமானது ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. இந்த 2 நாகரிகங்கள் தான் பண்டைய நாகரிகங்கள். ஏன்ஷியன் டவுன், பழைய கிராமங்கள், லுக் லைக் ஆஸ் எ வில்லேஜ் சிச்சுவேஷன். உனக்கு பண்டைய நாகரிகங்களில் கிராமங்கள் எப்படி இருந்தது அது என்னது உனக்கு தெரியும். ஸோ டுடே we are going to learn and understand the growth and development of town, ancient and medieval town. Then analyze the nature and future urbanization under the British period. How to the British people develop the urbanization. Urbanization means நகர்மயமாதல் எப்படி இருந்தது. நானே சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் கிளாஸில். கிராமத்துலேருந்து நம்ம சிட்டிக்கு வரோம், மெடிசின் ஃபெசிலிட்டிஸ், தென் ஸ்டடீஸ், ஸோ ஃபார் எக்ஸெட்ரா தெரியும் எதுக்காண்டி வரோம். ஃபார் ட்ரேட், வியாபாரம் செய்யறதுக்கு வராங்க. நிறைய பேர் they shift ஹவுசஸ் ஃப்ரம் வில்லேஜ் டு டவுன். நிறைய பேர் அதுக்காண்டியே வராங்க, படிப்புக்காண்டி நிறைய பேர் வராங்க. ஏதாவது டிசேபிள் பிள்ளைகள் இருந்தால் சிட்டியில் தான் அதுக்கு ஃபெசிலிட்டி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி காரணங்களால அந்த ஏன்ஷியன் டவுனாலும் என்ன செஞ்சது, டெவலப் பண்ணுது. அர்பனைசேஷனாக என்ன செஞ்சது, நகர்மயமாதலாக மாறும். ஸோ டுடே we are going to learn what are the stages in urbanization. அதை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏன்ஷியன் டைம் டவுன் எனர்ஜி இன் த அரௌண்ட் ஆஃப் ரெசிடென்ஷியல் பிளேஸ் ஆஃப் கிங். உனக்கு தெரியும், அதான் லுக் லைக் இம்சேரசன் மூவி. நீ அந்த இம்சேரசன் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். தென் சோட்டா மூவி, சோட்டா பீம் ஒரு சீரியல் சின்ன பையங்களுக்கு வருது போகும், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஃபுல்லாகவே இந்த அரசனுடைய பண்டைய ஏன்ஷியன் டவுனை பேஸ் பண்ணியே இருக்கும். ஒரு பேலஸுக்கு பக்கத்துலேயோ ஒரு பேங்க் ஆஃப் த ரிவர், ஆற்று படுகை ஓரத்துலேயோ அந்த வீடுகள் இருக்கும். அவங்களுடைய தொழிலே விவசாயம், கல்டிவேஷன், சம் கிராப்ஸ், அதான் இருக்கும். ஸோ அப்படி தான் ஏன்ஷியன் டவுன் இருந்தது. அதுக்கு தான் அந்த 2 மூவியை நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா தென் ஒன்லி யூ கேன் யூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். யூ மஸ்ட் ஆல் ஆஃப் யூ லைக் இன் போகோ சேனல். உனக்கு தெரியும், போகோ சேனலில் அந்த சீரியல் சின்ன பசங்க எல்லாம் பார்க்குறது. ஸோ அதில் ஃபுல்லாகவே அந்த அரசன் எப்படி சண்டை போடுவாங்க, இந்த நம்ம ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் அது 2 நான் சொன்ன எக்ஸாம்பிள். ஸோ கிங் அதை சுற்றி தான், அந்த அரண்மனையை சுற்றி தான் என்ன இருக்கும், அவங்களுக்கு குடியிருப்புகள் இருக்கும். அவங்களுடைய அந்த வசிக்கக்கூடிய இடம் இருக்கும். தென் இட் இஸ் லொக்கேஷன் ஈஸிலி accessible to sea and river for trade. Most of them develop administrative, religious and cultural center. For example, Harappa and Mohenjo-daro. அவங்களுடைய கல்ச்சுரல் பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம், தென் ரிலீஜியஸ் மதம் சார்ந்த கொள்கைக்கு அதிலே இருக்கும். இன்றைக்கி நீ அந்த ஹெச்டி சேனல், நேஷனல் ஜியோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அந்தமான் நிக்கோபாரில் வசிக்கிற பீப்புளுடைய கல்ச்சுரல் என்ன, ரிலீஜியஸ் சம்மந்தமான நைட்டு எப்படி அவங்க அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க நீ பார்க்கலாம். தென்
வாரணாசி, அலகாபாத் அண்ட் மதுரை அண்ட் வெல் நோன் ஏன்சியன்ட் டவுன். இதெல்லாம் ஏன்சியன்ட் டவுன். வாரணாசி, அலகாபாத் இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஏன்சியன்ட் டவுன், பண்டைய கால நாகரிகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம சவுத் பகுதியில் மதுரை, அதான் சென்டர். ஒய் சேரச்சோழ பாண்டியர் ரூல்டர், அதெல்லாம் சேரச்சோழ பாண்டியர்கள் தலைமையாக வச்சு ஆட்சி பண்ணாங்க. தே ஆர் சீஃப் டைம்ஸ், குறுநில மன்னர்கள், சின்ன சின்ன அரசர்கள். தென் விஜயநகர எம்பரர், அது மாதிரி மீனாட்சிபுரம் டெம்பிள் அந்த ஏரியா தான் பண்ணாங்க. ஸோ அதனால் அதுக்கு இங்கே யாரும் கட்டபொம்மன், புலித்தேவன்லாம் சின்ன அரசர்கள், சின்ன ஒரு குறு நிலப்பகுதியை ஆட்சி பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன செஞ்சாங்க, மதுரையும், ஆகவே தான் மதுரையை ஏன்சியன்ட் டவுன் போட்டு. தென் அனதர் மிடில் லெவல், இடைக்கால லெவல் எப்படி இருந்தது. டூரிங் மிடிவல் லெவல் மோஸ்ட் ஆஃப் த டவுன் டெவலப் ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் principalities and kingdoms. They function either for city or port city. Important among them Delhi, the Chennai, Hyderabad, Jaipur, Lucknow, Agra and Nagpur. If you go to Delhi and Agra, Hyderabad, you can see so many ports. Port means on the கோட்டை, then harbor. ஏன்னா அந்த காலத்தில் கண்டுபிடிச்சது ஒன்று சீவே தான். அதனால தான் அந்த கடல் எங்கே இருக்கோ அது சம்மந்தமாக தான் இவங்களுடைய ட்ரேட் சென்டர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிலீஜியஸ் கல்ச்சுரல் சம்மந்தமாக இருந்தது ஏன்சியன் டவுன். ரெண்டாவது மிடில் லெவல் காலத்தில் ஒரு பர்டிகுலர் பிளேஸ், அது போர்ட், துறைமுகத்தை பேஸ் பண்ணி தான் அது என்ன செஞ்சது இருந்தது. இம்பார்ட்டன்ட் அமௌங் தம் ஆர் டெல்லி, அலகாபாத், ஹைதராபாத், ஜெய்ப்பூர், லக்னோ, ஆக்ரா அண்ட் நாக்பூர். இது எல்லாமே ஒவ்வொரு சிட்டியினுடைய கேபிட்டல் இருக்குது. இப்போ போனீங்கன்னா என்ன செய்யலாம் பார்க்கலாம். தென் அனதர் ஒன் இஸ் மாடர்ன் டவுன்ஸ், நவீன காலம். தேர்ட் ஒன் இஸ் இது வந்து நம்ம இன்னைக்கு காலத்தில் இருக்கிறது. வித் அரைவல் யூரோப்பியன் brought about the new policy system, மகள்வாரி சிஸ்டம். they are collected the taxes from the people. They are introduced new scheme for the development side. அவன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணான். they are from 1853 in the railway track. அதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு தான் ட்ரேடு வளர்ந்தது. அது வரையில் நம்ம சும்மா மாட்டு வண்டியில் தான் போயிட்டு இருக்கோம். ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் சம் திங்ஸ் ஃப்ரம் பிரிட்டிஷ் பீப்புள், ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிச்சது விளைவாக தான் என்ன செஞ்சது வந்தது. தே ஃபர்ஸ்ட் டெவலப்ஸ் கோஸ்டல் டவுன் ஆஃப் சூரத், டாமன், கோவா அண்ட் பாண்டிச்சேரி. த பிரிட்டிஷ் ஆஃப்டர் consolidated the powers. First of all, they came to India to develop the trade. After that, they consolidated the power to all the cities in India. இந்தியா முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்த பிறகு தான் they introduced a new scheme to develop. அதுக்கு பிறகு தான் என்ன செஞ்சாங்க, நம்மளோட பொருளாதார கொள்கை, விவசாய கொள்கை, பசுமை புரட்சி. பசுமை புரட்சி என்ன, மக்களுடைய பழைய சிஸ்டங்களுக்கு புது மிஷின் வந்தது, கலப்பு பொருளாதாரம் வந்தது. இதெல்லாம் பசுமை புரட்சிக்கு பிறகு தான். ஏற்றுமதி, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அதுக்கு முன்னால் பண்ண முடியாது. இந்த பசுமை புரட்சிக்கு பிறகு தான் ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறாங்க, உங்களில் அதிகமான பொருட்கள் அங்கே அனுப்புறது, அங்கேருந்து நமக்கு தேவையான பொருட்களை வாங்குறது. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த மாடர்ன் டெவலப்மெண்ட் சைடு வந்தது. தென் மும்பை, சென்னை அண்ட் கொல்கத்தா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்ட்டர்ஸ். இதெல்லாம் கல்கத்தா தான் ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்ட்டர்ஸ், ராபர்ட் கிளைவ் அங்கே தான் கல்கத்தா. அப்புறம் டெல்லி, சூரத், இதெல்லாம் இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் ட்ரேட் சென்டர். இங்கே நவடேஸ் யூ கேன் சீ தட். இன்றைக்கி போனாலும் நீ பார்க்கலாம். சென்னை இதெல்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸ், அங்கே தான் மையம் இருக்கும். அங்கே தான் நம்மளுடைய சட்டசபை இருக்குது. வெஸ்ட் பெங்கால், கல்கத்தா. ஸோ இதெல்லாம் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ். தென் with the extension of domination, they developed new towns depending on what location, purpose of resources. The newly developed towns are known differently as hills town, industrial towns and port towns, and railway station town, cantonment and administration town. After capture all the places in India to control them, அதுக்கு வந்த பிறகுதான் நீதிமன்ற நகரம் வச்சாங்க, மலை நகரங்கள், தென் இருப்பு பாதை நகரங்கள் எல்லாத்துக்கும் வச்சாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் முக்கியமான இடத்துல இருக்கும், இராணுவ மையம் முக்கியமான இடத்துல இருக்கும், இருப்பிடங்கள் அதெல்லாம். ஏன்னா தென் மலை நகரங்கள் அது எதுக்குன்னா தே ஆர் என்ஜாய் த கிளைமேட். அதுக்கு முன்னால் வர கிடையாது. ஆங்கிலேயர் வருகைக்கு முன்பு வரை நம்ம பகுதியில் மலை நகரங்கள் இந்த மாதிரி கோடை வாசஸ்தலங்கள் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இந்த முகல் எம்பரர் டு spend
டைம்ஸ் இன் ஸ்ரீநகர், ஜம்மு அண்ட் காஷ்மீர். உனக்கு தெரியும், டாப் ஆஃப் த பிளேஸ் மேலே இருக்குது, மேப்பில் பார்த்தா தெரியும். அங்கே தான் அதிகமான குளிர் எப்பவுமே இருக்கும். ஆண்டுக்கு அதிக நாட்கள் குளிர், பனி பிரதேசங்கள். அதுபோக ஜம்மு அண்ட் காஷ்மீர், குளு மணாலி, டையூ டாமன் இதெல்லாம் இருக்குது. நம்ம பகுதியில் என்ன இருக்குது? ஊட்டி, கொடைக்கானல். இதெல்லாம் யார் பண்ணனா? ஆங்கிலேயர் தான். அவங்க தான் முதலாவது அங்கே தான் டீ எஸ்டேட் தெரியும், தோட்டப்பயிர்கள் சொல்லுவாங்க, படிச்சிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க கொண்டு வந்தோம். டீ காஃபி அவங்க அதுதான் பெரியர்கள், தேர் மோஸ்ட் லைக். அதனால் அதெல்லாம் அவங்க தான் உருவாக்குனா. இன்றைக்கி மூணார், ஏற்காடு இதெல்லாம் மலை பகுதியில் இவங்க தான் உருவாக்குனது. நமக்கு தெரிஞ்சது கேதார்நாத் அப்படிங்கிறது நார்த்தில் இருக்குது. அதெல்லாம் ரிலீஜியஸ் சைடு. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், கேதார்நாத் இருக்குது, காசி இன்னைக்கு இருக்குது. இங்கெல்லாம் புனித ஸ்தலங்கள். அதுக்கு தான் இந்துக்கள் போனோம். இது முகலாயர் போகிறது எங்கன்னா அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர், அப்புறம் டையூ டாமன், அப்புறம் இது டல்கௌசி, அப்படி நிறைய இடங்களில். டல்கௌசிங்கிறது அவங்க நேம் தான். அவன் தான் அந்த மலை நகரங்களை என்ன செஞ்சான்? உருவாக்கணும். தென் டி யூனிக் ஃபியூச்சர் அர்பனைசேஷன் அண்டர் த பிரிட்டிஷ் பீப்புளில் நகரமயமாதல் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஒன்று டி இன்டஸ்ட்ரியலேஷன். முதலாவது என்ன செய்யலாம்? தொழில் முடக்கப்படுதல். தெரியும் உங்களுக்கு. இன்னும் அவர் ஃபோர்ஃபாதர்ஸ் மேக் டூயிங் தி அவர் கிராஃப்ட், நம்மளுடைய கைவினை பொருட்கள், நாட்டு பண்பானை செய்கிறது, இதெல்லாம் வந்தது. அவன் அப்புறம் அதில் என்ன செஞ்சான்? அதுக்கு ஒரு கண்டுபிடிச்சாங்க மிஷின். இன்றைக்கெல்லாம் எல்லாமே மிஷின் வந்தது. செங்கல்லாம் கையில் கட் பண்ணுவாங்க. இன்றைக்கெல்லாம் சேம்பர் செங்கல், அதே மிஷின் கட்டிங், எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் டி இண்டஸ்ட்ரியலேஷன், டிமானிசேஷன் சொல்லி பணம் முடக்கீடு பண்ணாங்க. அதே மாதிரி தொழில் முடக்கப்படுதல். அவங்களுடைய பொருட்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன செஞ்சாங்க? ஆங்கிலேயர் கொடுத்தாங்க. அதுதான் முக்கியமானது. லேட்டர் த எக்கனாமிக் பாலிசிஸ் ஃபாலோ பை த பிரிட்டிஷ் லெட் டு த ரேபிட் டிரான்ஸ்ஃபரேஷன். அதான் சொன்னாங்க, டோட்டலி எக்கனாமிக் பாலிசி ஃபாலோ பை த ரேபிட் டிரான்ஸ்ஃபரேஷன், வலுவான ஒரு அமைப்பு. தே ஆர் கெட்டிங் த எக்கனாமிக் இன்கம் ஃப்ரம் டைரக்ட்லி டு த பீப்புள். மக்களுக்கு டைரெக்டாக வரியை வசூலிச்சாங்க. ஸோ இது ஒரு காரணம். தொழில் முடக்கப்படுவதற்கு காரணம் நகரமயமாக்கல் என்ன செஞ்சது? ஆட்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா டி அர்பனைசேஷன், நகர்மயமாதல் குறைத்தல். என்ன பண்ணாங்கன்னா, கிராமத்தில் இப்போ அதான் சொன்னாங்க, இன்றைக்கி சந்தை இருக்குது. அதெல்லாம் கிராமத்தில் விளையிற பொருட்கள் நம்ம மார்க்கெட்டுக்கு வரும். இஃப் யூ கோ டு மார்க்கெட் யூ கேன் பை வாட் எவர் வி நீட். நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? வாங்கிக்கலாம். அந்த பொருட்கள் எல்லாம் இங்கே மற்றபடி கிடைக்காது. சூப்பர் மார்க்கெட் போனோன்னா அது நமக்கு தேவையானது கிடைக்கும். பட் நம்ம பாளையங்கோட்டை மார்க்கெட், டவுன் மார்க்கெட்டுக்கு போனோன்னா எல்லா ஜாமானும் நம்ம என்ன செய்யும்? கிடைக்கும். அது இல்லாததே என்ன செய்ய சுற்றி கடைகள் இருக்கும். அதுதான் அவன் அந்த சிஸ்டத்தை கிரியேட் பண்ணதே யார் தான்? பிரிட்டிஷ் பீப்புள். நம்ம மக்கள் செய்யலை. அதுவும் சந்தையில் சோட்டா பீம் சீரியலில் பார்த்துருப்போம். அதே திருவிழா நாட்களில் கூடுவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. ஒரு ஃபார் டெய்லி எவ்ரிடே, அது ஃபார் ஒன் டே, ஃபார் எவ்ரி வீக், ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் இருக்கும். இது அப்படி இல்லை, டெய்லி என்ன செய்யும்? இருக்கும். அர்பனைசேஷன் எக்கனாமி இன்டு கொலோனிக்கல் வேர்ல்டு, மார்க்கெட் ஃபார் த மேனுஃபேக்சர் அண்ட் சோர்ஸ் ஃபார் த சப்ளை த ரா மெட்டீரியல்ஸ். ரா மெட்டீரியல் மீன்ஸ் மூலதனம். இப்போ உனக்கு சுகருக்கு முக்கியமானது என்னது? ரா மெட்டீரியல் சுகர் கேன். அதே மாதிரி தோசை மாவுக்கு ரா மெட்டீரியல் அரிசி. ஸோ ரா மெட்டீரியல் மீன்ஸ் மூலதனம் பொருள். டீக்கு நம்ம குடிக்கிற காஃபி, டீக்கு அந்த காஃபி விதையிலேருந்து அரைச்சி என்ன செய்வாங்க. நம்ம டீ லீஃப் அதுலேருந்து காய போட்டு அதை பண்ணுவோம். ஸோ ரா மெட்டீரியல் எவ்ரி ப்ராடக்ட், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ரா மெட்டீரியல் என்பது வி மஸ்ட் நோ இட். உனக்கு தெரியணும் எது ரா மெட்டீரியல் பண்ணாங்க. ரெண்டாவது த க்ரோத் ஆஃப் நியூ அர்பன் சென்டர்ஸ், புதிய நகர மையங்களுடைய வளர்ச்சி. பிரிட்டிஷ் டெவலப் நியூ சென்டர் டு ட்ரேட் லைக் கல்கத்தா, மெட்ராஸ் அண்ட் பாம்பே ஆன் த ஈஸ்டர்ன். ஸோ பாம்பே தான் அதான் ஒன்று சொல்லுவாங்க, கேட்வே ஆஃப் இந்தியா அங்கே இருக்குது. சரி, டெல்லியிலையும் ஒரு கேட் ஆஃப் இந்தியா இருக்குது. சரியா, இதில் தான் அது வழியாக தான் வந்தாங்க. தான் சொன்னேன், இன்றைக்கி போனால் பார்க்கலாம். பாம்பே போனோம், அது அது வழியாக தான் உள்ளே நுழைஞ்சாங்கிறதுனால அதை வச்சுருக்காங்க. பாம்பேயில் அந்த தாஜ் ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது, நிறைய மூவியில் வரும். ஸோ in 1639 Bombay, 1661 Calcutta, 819 cities which British largely created and fortified. All those were earlier fishing and weaving villages. அந்த காலத்தில் சொன்னேன் என்னதான் கல்டிவேஷன், தென்
ஃபிஷ்ஷிங், வீவிங், நெசவு தொழில், மீன்பிடி தொழில், they are developed. அதில் என்ன செஞ்சாங்கன்னா முன்னால் வெளியில் போனாங்க, அப்புறம் பெரிய இதில் போய் என்ன செஞ்சாங்க, மீன் பிடிக்க ஆரம்பித்தாங்க. Here they built their homes, shop and churches as well as their commercial and administrative headquarters. எல்லா ஹெட்குவார்ட்டர்ஸ் வசதியாகவும் என்ன செஞ்சாங்க, சர்ச்சஸ்ஸு, பெரிய பெரிய கோட்டை இதெல்லாம் கட்டி என்ன செஞ்சாங்க, நிறுவனம். From 18th century, there was a new phase of change as British gradually acquired political control after the Battle of Plassey in 1757. 1950 பிறகு பிளாசி பொறுப்புறம் அவங்களுடைய முழு பகுதிக்கும் அவங்க கைப்பற்றி என்ன செஞ்சாங்க, ட்ரேட் இன் எக்ஸ்பேண்ட் இன் இந்தியா, அதை என்ன செஞ்சாங்க, ஃபுல்லாக விரிவாக்கம் செய்தார்கள். ஸோ அனதர் ஒன் இஸ் போர்ட் சிட்டிஸ், போர்ட் துறைமுக நகரங்கள் தான் சொன்னேன், சென்னை, தூத்துக்குடி. அதே மாதிரி இதெல்லாம் சேரச்சோழ பாண்டியர் காலத்துலேயும் இருந்தது. தொண்டி, முசிறி இதெல்லாம் வந்து போர்ட் சென்டர். ஆனால் ஆங்கிலேயர் டெவலப் த போர்ட் சிட்டிஸ். ஏன்னா அப்போ இருந்த ஒரே டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் வந்து அதுதான், அது வழியாக தான் பொருட்கள் போகிறது, அவன் வர்றது போகிறது. ஒரு 1853க்கு பிறகு தான் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ரயில் மார்க்கை தான் என்ன செஞ்சாங்க, இருப்பு பாதையை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது என்ன செஞ்சாங்க, போர்ட் சிட்டிஸ், கண்டோன்மெண்ட் சிட்டிஸ். நம்ம ஜார்ஜ் ஃபோர்ட் எங்கே இருக்குது, சென்னை, அதெல்லாம் நம்ம சட்டசபை எங்குது, இதெல்லாம் அவங்க பண்ணது. தென் கண்டோன்மெண்ட் மீன்ஸ் இராணுவங்களுக்கு முகாம் அமைத்தல். அவங்களுக்கு ஒரு குவார்ட்டர்ஸ் இருக்கும், வி கேனாட் என்டர் ஈஸிலி, அதில் போக முடியாது. திசாவளை போகிற வழியில் இருக்குது, மகேந்திரகிரியில் இருக்குது, அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருக்கும், எல்லா ஃபெசிலிட்டியும் அங்கே இருக்கும். தென் கூட போகலாம், இப்போ தான் வி கேன் சீ இட், நீ பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம போக முடியாது, நீ டாக்டர் பெர்மிஷன் ஆஃப்டர் தட் வி வில் என்டர். அப்போது அது உள்ளே போனீங்கன்னா அவங்களுக்கு குடியிருப்புகள், அவங்க வெளியே வரக்கூடாது, நம்ம கூட சேர்ந்து என்ன செய்ய மாட்டாங்க. ஆக அவங்களுக்கு குடியிருப்புகளை அமைத்தார். ஆங்கிலேயர் தான் பண்ணது, அரசர்கள் காலத்தில் செய்யலை. தென் அந்த கான்பூர், லாகூர் அங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, முதல்ல செஞ்சாங்க. ஆர்மி பீப்புள் பிகன் டு லீவ் தி பிளஸ் கிராஜுவலி தேவர் க்ரோன் அப் ஏ சிட்டி. தென் ஹில் ஸ்டேஷன் ஐ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன். ஸ்ரீநகர் சொன்னேன், அப்புறம் இந்த கேதார்நாத் அண்ட் பத்ரிநாத், தீஸ் ஆர் த ரிலீஜியஸ் சைட். அங்கே போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. இப்போ மாதிரி இந்த கோடை காலங்களில் ரொம்ப மிலிட்ரி சைடில் ரொம்ப ஒர்க் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு என்ன செய்வாங்க. தென் டார்ஜிலிங், தென் சான்டோரிஸ், சோல்ஜர்ஸ் ஃபார் ரெஸ்ட் ரெக்கவரி ஃப்ரம் த இன்ட்ரடியூஷன் ஆஃப் ரயில்வேஸ் மெடிக்கல் ஸ்டேஷன் ஒரு அக்சசபிள். இதெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அங்கே போய் பண்ணாங்க. ரயில்வே டவுன்ஸ் தெரியும், மதுரை கோட்டம் இருக்குது இன்னைக்கு. 1850 டிரான்ஸ்போர்ட் ஆல் த டவுன்ஸ் ஆர் லொக்கேட்டட் த பிளேன்ஸ், டெல்லி, மும்பை அண்ட் கொல்கத்தா. தீஸ் ஆர் த railway towns. Okay, that's all students. Today I explained what are the towns in ancient, medieval and nowadays, that is modern. So I hope you are all should understood. In another class we will study about next chapter. Okay, that's all.